அப்போது என்ன நீங்கள் அதில் கவனிக்கணும் அப்படின்னா, பொருள்ங்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது 11ஆம் இடத்துல கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலத்தில் பொருளாதாரம் உயரும், லாபம் அதிகரிக்கும், உங்களுக்கு சேர வேண்டிய பழைய பாக்கிகள் சேரும். அல்லது நீங்கள் எதெல்லாம் ஒரு முதலீடு செஞ்சுருக்கீங்க, அதுலேருந்து ஒரு லாபம் வந்து கொண்டு இருக்குன்னா அந்த லாபம் உயரும். ஒரு வீடு வாங்கி போட்டிருக்கீங்க, அதில் வாடகை வந்துட்டு இருக்கா, வாடகை அதிகரிக்கும். நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய மாதம் இப்போ ஒரு 20,000 வாடகை வந்துட்டுருக்கா, வரக்கூடிய மாதத்தில் 22,000 25,000 வாடகை உயரும், உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் உயரும். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து ஏதோ ஒரு இன்சென்டிவ் மாதம் ஒரு 10% வந்துட்டுருக்கு, மாதம் 5,000 10,000 வந்துட்டுருக்கு. நான் வரக்கூடிய கடத்தில் 12,000 வர ஆரம்பிக்கும், 15,000 வர ஆரம்பிக்கும், ஏதோ ஒன்று கூடுதல் ஏற்படும், உங்களோட லாபம் உயருங்க. அதுதான் ஒரு பெரிய அடித்து சொல்லணும்னா அதுதான் விஷயம். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான காலமாக வருது. 11ஆம் இடத்துல அதிகமான கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா 3ஆம் இடத்துல